ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பொரி உப்புமா தான் பார்க்க போறோம். அதை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே. இந்த பொரி பாக்கெட்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அந்த நல்ல தண்ணியில தான் நம்ம வந்து சேர்க்க போறோம். பொரி பாக்கெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இந்த நல்ல தண்ணியில வந்து பொரி பாக்கெட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லா பொரியுமே வந்து நம்ம சேர்த்தியாச்சு. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பொரி தண்ணியில் போட்டோன்னே இதாகிடணும், நமுத்து போயிடணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணால் புளிஞ்சு வேறு தட்டில் ஒன்று மாற்றி வச்சுக்கணும். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும், ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு 50 தடவை புளிஞ்சு எடுத்துக்கலாங்கிற புளிஞ்சு எடுக்கணும்ல. புளிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள நீ சப்ஸ்கிரைபர்லாம் புளிஞ்சு எடுத்துருவ போல இருக்கு. இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் புளிஞ்சு எடுத்துக்கலாமா? அவங்க போர் அடிக்கிறது இல்லையா? உங்களுக்கு நல்லா போர் அடிக்கும் போல. போர் அடிக்கிறது இல்லை, புளிஞ்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் இப்போ புளிஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப ஓட்டாதீங்க. என்ன ஓட்டலை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அடுப்பை பற்ற வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். ஆயில் விட்டாச்சு. எங்க விட்டாச்சு? ஏற்கனவே சட்டியில் இருந்தது. அதுல இருந்ததுலாம் சொல்லணும் அப்படி. இப்போ வந்து அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தும், ரெண்டையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து வெடிச்சு வரட்டும். அடுப்பு எரியுதா? தெரியுது. லைட்டாக வெடிச்சு வரட்டும். பொரி உப்புமா சாப்பிட ரெடியா? இந்த மாதிரி லைட்டாக வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகாய், பெரிய நீல பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக. அதை சேர்த்துடலாம். இது அப்படியே நல்லா வதக்கிட்டு கையிலெலாம் தெறிக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணனாலும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை அப்படியே வதக்கிக்கலாம். வதக்கிட்டே இருக்கையிலே அளவாக சேர்த்துக்கணும் உப்பு. ஏன்னா பொரியில் வந்து உப்பு இருக்கும்ல, அதனால் அவ்வளோ உப்பு வேண்டியதில்லை. போ வேணாம். 1/4 டீஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக வந்து இது பண்ணிடலாம், கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டே இருக்கையில் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இது மட்டும்தான் மசாலா நம்ம சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இது வந்து அப்படியே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் சேர்த்துக்கலாம். புளிப்பு தன்மை வந்து நல்லா இருக்கும் அந்த பொரிக்கு. இந்த உப்புமாவுக்கே அதுதான் வந்து டேஸ்ட்டு. கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சாரை சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டு இதோட ஃபினிஷிங் அவ்வளோதான். நம்மளோட பொரியை போட்டு உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கிளறி விட்டுலாம். கிளறி விட்டுட்டோம்னா நம்மளுடைய உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மல்லித்தலை தூவிட்டு அப்படியே எடுத்து உப்புமா சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் அண்ட் சீ. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் மல்லித்தலை ஃப்ளேவர் எல்லா பக்கம் போகும். இப்போ உப்புமா சாப்பிட ரெடி. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து நல்ல வாசனையாக இருக்கு. ஆமாம், நல்ல செம்ம வாசனை. பிளேட்ல மாத்திரவா? அப்படியே இருக்கட்டும். இல்லை, அப்படியே இருக்கட்டும். டேஸ்ட் மட்டும் பாரு. ரொம்ப நெடி ஏறுது. நல்லா இருக்கா? சவத்துன்னு இருக்கா? நல்லா இருக்கா? அப்படி தான் இருக்கும். தண்ணியில் ஊற வச்சாச்சுல்ல, உப்புமா மாதிரி இருக்கு. சரி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறுநாள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.